வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பப்பாளி காயில் ஒரு காரமான ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்பவே சாஃப்டாக இந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அது 100 கிராம் இருக்கும். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கரகரப்பாக அரைச்ச காஞ்ச மிளகா 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணி அதே டம்ளரால் 1 டம்ளர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சூடாக இருக்கும்போது கரண்டியால் நல்லா கிண்டி விட்டுட்டு மிதமான சூடு இருக்கும்போது கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சதும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பப்பாளிக்காய் எடுத்துக்கலாம். இதை நல்லா தோல் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தோல் சீவிட்டு கழுவுனதும் இதை கட் பண்ணி தண்ணியில் போட்டுடலாம். இதை இப்போது நல்லா காய்கறி திருவுறதில் நல்லா திருவி எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டி வச்சு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். அது நல்லா பச்சை வாடை போனதும் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்தளவுக்கு ஓரளவுக்கு வதங்கினதும் ஏற்கனவே திருவி வச்சு அந்த பப்பாளி காயை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன கேரட் துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சு வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கடலை மாவு பச்சை வாடை போக நல்லா வதங்கினதும் மல்லித்தழை சேர்த்து இறக்கிடலாம். இப்போது ஏற்கனவே பிசைஞ்சு வச்ச அந்த அரிசி மாவை இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா தண்ணியை தொட்டுக்கிட்டு ஒரு கிண்ணம் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியோ எண்ணெயோ எது வேணாலும் தொட்டு செஞ்சுக்கலாம். இப்போது அந்த ஏற்கனவே செஞ்சு வச்ச பப்பாளிக்காய் மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பப்பாளிக்காய் மசாலாவை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி மூடிட்டு உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் செஞ்சாச்சு. இட்லி பானையில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு இட்லி தட்டில் இந்த உருண்டைகளை எடுத்து வச்சிடலாம். இப்போது இட்லி பானையை மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். தண்ணி கொதித்ததும் அடுப்பை மீடியமாக வச்சுக்கலாம். இப்போது வெந்துட்டான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்ததும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போது ஒரு எண்ணெய் சட்டியில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அந்த உருண்டைகளை இப்போ அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக பப்பாளிக்காய் உருண்டைகள் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்ரீபி கிச்சன் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.